சரிகமபா சீனியர் சீசன் 5ல இந்த வாரம் நடக்க போற தேவா ரவுண்ட்ல இனியாவோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தேவா அவர்கள் சொல்லிக்கக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டு அம்மா தேவயானி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்களாம். கடந்த வாரம் 1-on-1 ரவுண்ட்ல தரங்கினி அவங்க ஹெல்மெட் ஆகி வெளில போயிட்டாங்க. இந்த வாரம் தேவா அவர்களோட 35 வருட திரைப்பயணத்தை போற்ற விதமா தேவா 35 ஸ்பெஷல் அப்படிங்கிற பெயர்ல ஒரு ரவுண்ட் நடத்தப்படுது. இதுல ஒரு கண்டஸ்டன்ஸும் தேவா அவரோட பாடலை சூஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா சபேஷனோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தேவா அவர்கள் இலங்கையில பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அதே மாதிரி இனியாவோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தேவா அவர்கள் மெய் மறந்து போயிட்டாராம். நீ என்னம்மா இப்படி பாடுற, உன் வயசுக்கு பசங்கெல்லாம் வெளில ஃப்ரெண்ட்ஸு சினிமான்னு சுத்துவாங்க. ஆனா உன்னோட திறமையை நீ அடையாளப்படுத்தி இந்த ஷோல பாடிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னோட வயசுக்கு இந்த திறமை ரொம்ப அதிகம்தான். இப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பிரபலமான பின்னணி பாடகியா வருவதற்கான எல்லா அறிகுறியும் நான் உங்ககிட்ட பார்க்குறமான்னு சொல்லிட்டு சரிகமபா மேடையிலேயே இனியாவை புகழ்ந்து தள்ளுற மாதிரி தேவா அவர்கள் எக்கச்சக்கமான விஷயங்களை பேசியிருக்காராம். இருந்தாலும் உன்னோட எஃபர்ட் பத்தாது, தொடர்ந்து எஃபர்ட் போட்டுட்டே இரு. இந்த சரிகமபா மேடையில நீ டைட்டில் வின் பண்ணல. ரெண்டாவது விஷயம், கண்டிப்பா உன்னோட பாட்டுக்கான திறமைக்கான அங்கீகாரம் ஒரு நாள் உன்னை சேருங்கிற மாதிரியும் எமோஷனலா பல விஷயங்களை பேசியிருக்காராம். அதுக்கப்புறம் தேவயானி அவங்க தேவா அவர்கள் தான் பொண்ணை பத்தி சொல்லும்போது இந்த விஷயங்களை கேட்டுட்டு பயங்கர எமோஷனலா கண்களுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. எழுந்து போயிட்டு தேவா அவர்களை ஹக் பண்ணி கை கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சார், உங்களை மாதிரி ஒரு லெஜண்ட் கையால இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் பொண்ணு டைட்டில் வின் பண்றாங்க, வின் பண்ணல. உங்களை மாதிரி ஒரு பெரிய லெஜண்ட் என் பொண்ணை வாழ்த்தின விஷயத்த இதையே நான் ஒரு மிகப்பெரிய வெற்றியா பாக்குறேங்கிற மாதிரியும் தேவயானி அவங்க ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காங்களாம். கடந்த ஒரு சில வாரங்கள்ல இனியாவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லோவா இருந்துச்சு. சொல்ல போனா விஜயகாந்த் ரவுண்ட்ல அவங்க கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கல. ஆனா போன வாரம் நடந்த 1-on-1 பர்ஃபார்மன்ஸ்ல அவங்க டேஞ்சர் ஜோன் வந்தாலும் இந்த வாரம் தேவா ரவுண்ட்ல அவங்க சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ப்ரொமோ பார்க்கும்போதே தெரியுது. டிசம்பர் 5ஆம் தேதி இலங்கையில தேவா அவர்கள் பெயர்ல ஒரு மிகப்பெரிய கான்சர்ட் ஒன்று நடக்க போகுது. அங்க பாடுறதுக்கான வாய்ப்பை தான் சபேசனுக்கு தேவா அவர்கள் கொடுத்தாரு. இந்த சரிகமபா சீனியர் சீசன் 5ல பாடக்கூடிய எல்லா நபர்களும் சபேசனுக்கு ஈக்குவலா பாடுறதால இந்த சரிகமபா ஒட்டுமொத்த டீமையுமே ஒரு நாள் ஸ்ரீலங்கா கூட்டு போயிட்டு அங்க ஒரு மிகப்பெரிய கான்சர்ட் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் தேவா அவர்கள் தன்னோட ஆசையும் அங்கத்த சொல்லியிருக்காரு. பவித்ரா, சுஷாந்திகா, இன்னொரு பக்கம் சபேசன், இவங்களோட பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணும்போது இனியாவோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு சில வாரங்கள் ரொம்ப லோவா இருந்தாலும் அதுக்கு அடுத்தடுத்த வாரங்கள்ல அவங்களோட திறமையை அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு கடந்த வாரம் அவங்க விமர்சனம் எல்லாத்தையுமே அவங்க மறக்கடிக்கிற விதமாக தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த வாரமும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில வாரங்கள் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்காத இனியா இந்த வாரம் தேவா அவர்கள் கையால கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கினது மட்டும் இல்லாம பயிற்றுனராக தகுதி இருக்குன்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அப்ளாஸும் ஜட்ஜஸ் கிட்ட இருந்தும் சீஃப் கெஸ்ட் தேவா கிட்ட இருந்தும் கிடைச்சிருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.